ஈரான் படையையோ மக்களையோ குறிவைக்கவில்லை. அணுசக்தி உலைகளைத்தான் குறிவைத்து அளித்தோம். ஈரான் மீண்டும் தாக்கினால் பதிலடி பயங்கரமாக இருக்கும் என அமெரிக்கா எச்சரிக்கை. ஈரானில் அணுசக்தி உலைகள் அருகே மீண்டும் வெடிப்பு ஏற்பட்டதால் அச்சம். அமெரிக்கா தாக்குதல் நடத்திய புஷேர் பகுதியில் அணு உலை அருகே வெடிப்பு. ஈரான் மொஷாத் நகரிலிருந்து சிறப்பு விமானத்தில் மேலும் 311 இந்தியர்கள் தாயகம் திரும்பினர். ஈரானிலிருந்து 1428 இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். போர் பிரச்சனைகளை தீர்க்காது மக்களின் வரலாற்றில் ஆழமான காயங்களை ஏற்படுத்துகிறது. பேச்சுவார்த்தைகள் மூலம் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என போப் லியோ வலியுறுத்தல். டெல்லியிலிருந்து இங்கிலாந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் சவுதி அரேபியாவில் தரையிறக்கம். வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் புரளி என தகவல். அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய திட்டங்களை தவிர புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை. திமுக ஆட்சியில் அந்நிய முதலீடு குறைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே பாளையப்பட்டியில் சங்ககால ஈமத்தாழிகள் கண்டெடுப்பு. தொல்லியல் துறை ஆய்வு செய்தால் மேலும் பல்வேறு பழங்கால பொருட்கள் கிடைக்கும் என நம்பிக்கை. கும்பகோணத்தில் காவிரி ஆற்றில் குளிக்க சென்ற இளைஞர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் கிராம மக்கள் அச்சம். சிறுவனை தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். வால்பாறையில் சிறுமியை வேட்டையாடிய சிறுத்தையை பிடிக்க வனத்துறை நடவடிக்கை. கேமராவுடன் கூடிய கூண்டு வைத்து கண்காணிக்கிறது வனத்துறை. தேனி மாவட்டம் சின்னமனூர் சாலையில் இருந்த பழுக்கடையில் தீ விபத்து. மின்கசிவு காரணமாக பழுக்கடை பற்றி எரிந்ததாக தீயணைப்பு துறை தகவல். அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் சிதைந்த பாகங்களை அப்புறப்படுத்தும் பணிகள் தீவிரம். புலனாய்வு விசாரணை அமைப்பின் கட்டுப்பாட்டில் இந்த விமானத்தின் பாகங்கள் இருக்கும் என அதிகாரிகள் தகவல். ரெட்ரோ பட விழாவில் பழங்குடியின மக்களை தரக்குறைவாக பேசிய நடிகர் விஜய் தேவரகொண்டா மீது மேலும் ஒரு வழக்கு. மண்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தது ஹைதராபாத் போலீஸ். மேற்கு வங்க மாநிலத்தில் பெய்த கனமழையில் மிட்னிப்பூர் உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. வெள்ளத்தில் சிக்கிய மக்களை படகு மூலம் மீட்கும் பணி தீவிரம். உதகை ரயில் நிலையத்தில் இந்தி மொழியை விளம்பரப்படுத்தும் வகையில் வைக்கப்பட்டுள்ள பலகையை உடனே அகற்ற வேண்டும். இந்தி திணிப்பை ஏற்க முடியாது என ரயில்வே அமைச்சருக்கு திமுக அமைச்சர் ஆர் ராசா கடிதம். புதுக்கோட்டை மாங்காடு அருகே புதுச்சேரி வேளாண்மைத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சென்ற கார் விபத்தில் சிக்கியது. அமைச்சர் உயிர் தப்பிய நிலையில் அவரது உதவியாளர் உட்பட 5 பேர் காயம். உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகத்தில் வந்த லாரி காரின் மீது மோதி விபத்து. கார் மற்றும் லாரி பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்ததில் காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மகாராஷ்டிராவில் பருவமழையின் போது சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கியதில் 40 கோடி ரூபாய் மோசடி. வருவாய்த்துறை அதிகாரிகள் 11 பேரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. மும்பை விமான நிலையத்தில் 11.36 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை மாத்திரைகள் பறிமுதல். சிரியாவிலிருந்து கடத்தி வந்த நபரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. ஈரான் அணு உலைகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. தற்போதைக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திட்டவட்டம். ஒரு நாட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியது பொறுப்பற்ற செயல். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு ரஷ்யா கடும் கண்டனம். அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் ரஷ்யாவின் உதவியை நாடுகிறது ஈரான். விளாடிமிர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யா விரைகிறார். போர் பதற்றத்தை தணிக்க அமைதி பேச்சுவார்த்தையை உடனே தொடங்க வேண்டும். ஈரான் அதிபர் மசூத் பெஷோஸ்கியானிடம் பேசினார் பிரதமர் மோடி. மோடியின் முயற்சிக்கு நன்றி தெரிவித்தார் ஈரான் அதிபர் மசூத் பெஷோஸ்கியான்.
ஹமாஸ் ஆயுத குழுவால் கடத்தப்பட்ட பணைய கைதிகள் 3 பேர் சடலமாக மீட்பு. இஸ்ரேல் ராணுவம் தகவல். ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து அமெரிக்காவில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம். போர் வேண்டாம் என அதிபர் டிரம்புக்கு எதிராக முழக்கம். ஈரான் அணு ஆயுதம் உருவாக்குவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அமெரிக்காவின் தாக்குதல் நடவடிக்கைக்கு இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் கருத்து. இங்கிலாந்து இந்தியா முதல் டெஸ்ட் போட்டியின் 3வது நாளில் நடுவரின் முடிவு மீது ரிஷப் பந்த் அதிருப்தி. நடுவர் மீது கோபத்தில் பந்தை ரிஷப் பந்த் தூக்கி எறிந்த வீடியோ வைரல். சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிக்கு எதிரான TNPL போட்டி. கடைசி பந்தில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhabaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.